அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று நாம் காண இருப்பது திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றியது. அதில் குறிப்பாக மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் சென்று வர வேண்டும், வியாழக்கிழமை அன்று சென்று வர வேண்டும் என்பதை பற்றி தான். கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்றுதான் திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டுமல்லாது, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அருகில் நாளிக்கிணற்று பாதையை தாண்டியதும் ஒரு சமாதி தென்படும். மூவர் சமாதி என்று பெயர். அந்த மூவர் சமாதிக்கு மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக வருகை புரிய வேண்டும். ஏனென்றால் அங்கு இருக்கும் சித்தர்கள் அனைவரும் மீனராசியில் பிறந்தவர்களே. சித்தர்கள் என்றாலும் குருதான். கடல் சார்ந்த பகுதி அது. திருச்செந்தூர் என்பது கடல் சார்ந்த பகுதி. மீனம் ஒரு கடல் நீர் ராசியை குறிக்கும். மீனத்தின் அதிபதி குரு. திருச்செந்தூர் முருகன் விசாகத்தில், வைகாசி விசாகம் என்று கொண்டாடுவார்கள் முருகனுக்கு. விசாகம் அவருக்கு ஒரு விழா. விசாகம் என்பது குருவின் நட்சத்திரம். அந்த குரு பகவான் தான், நவக்கிரக குரு பகவான் தான். கடலும் குருதான், சித்தர்களும் குருதான். மூவர் சமாதி என்பார்கள். மௌனசாமி சித்தர், காசிசாமி சித்தர், ஆறுமுகசாமி சித்தர். திருச்செந்தூர் தான் குருஸ்தலம். ஆதிகால ஜோதிடர்கள், பழங்கால கிராமத்து ஜோசியர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஜோதிட ரீதியாக மௌனசாமி சித்தர் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தார். ஆறுமுகசாமி சித்தரும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தார். மௌனசாமி சித்தர் சூரியன் உச்சமாகி இருக்கும்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தார், சித்திரை மாதம் பிறந்தார். ஆறுமுகசாமி சித்தர் ஐப்பசி மாதம் பிறந்தார். சூரியன் நீசமாகி இருக்கும்போது மீனராசியில் பிறந்தவர் ஆறுமுகசாமி சித்தர். காசிசாமி சித்தரை பற்றி அவ்வளவாக இப்போதைக்கு அறியவில்லை, பின்னாளில் பார்ப்போம். இதில் அதிகப்படியான சக்தி கொண்டவர் மௌனசாமி சித்தர். இவர்தான் திருச்செந்தூரில் இன்று வரை ஃபேமஸ் ஆகி இருக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதியை இவர்தான் துவங்கி வைத்தார். ஆதி காலத்தில் இன்றளவும் பன்னீர் இலை விபூதி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பன்னீர் இலை, பன்னீர் மரம், இவை யாவும் குருவின் அம்சம். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பன்னீர் மரம், பன்னீர் இலை குருவின் அம்சம் கொண்ட மரங்கள். அவ்விலையில் விபூதி வைத்து கொடுக்க துவங்கியவர் மௌனசாமி சித்தர். ஏன் கொடுக்க துவங்கினார்? ஆதி காலத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலை கட்டுவதற்கு இவர்கள்தான் மேற்பார்வையாளராக இருந்திருக்கிறார்கள். கட்டுவதற்கு நிறைய தெய்வீக பணி ஆற்றியவர்களும் கூட. ஒரு காலத்தில் உப்பு மூட்டையை, ஒரு முஸ்லீம் நபரிடம் உப்பு மூட்டையை வாங்கி வரும்போது அது வைரக்கல்லாக மாறிய விஷயமும் நடந்துள்ளது. அதுவும் பின்னால் பார்ப்போம். இவர் என்ன அதிசயம் செய்தார்? மௌனசாமி சித்தர் முதலில் கூலி ஆட்களுக்கு தினமும் கூலி கொடுத்திருக்கிறார். பன்னீர் இலையில் விபூதி கொடுக்கும்போது பன்னீர் இலையும் விபூதியும் தான் இருக்கும். சிறிது தூரம் அவர்கள் கூலியாட்கள் நடந்து சென்றதும் அது தங்கமாக மாறிவிடும். தங்க இலையாக, தங்க திருநீராக மாறிவிடும். ஒரு சிலருக்கு தங்க நாணயமாக மாறிவிடும். ஒரு சிலருக்கு அப்படியே மாறாமலே இருக்கும். காரணம், வேலை செய்யாமல் வாங்கியிருப்பார்கள். வேலை செய்தவர்களுக்கு தங்கம் கிடைக்கும், வேலை செய்யாதவர்களுக்கு ஒன்றுமே இராது, வெறும் விபூதி தான் இருக்கும். அதுபோல செயல்கள் செய்து வைத்தவர் தான் மௌனசாமி சித்தர். தங்கம் என்பது ஜோதிடத்தில் குருவை குறிக்கும். மௌனசாமி சித்தர் மீனராசி தான். மீனராசியின் அதிபதி குரு. தங்கம் குரு. அந்த பன்னீர் இலை விபூதி எப்போது கொடுப்பார்கள் என்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் கொடுப்பார்கள். பிரம்ம முகூர்த்தம் என்றால், பிரம்மன் என்றால் என்ன? குருதான். பிரம்ம முகூர்த்தம் காலையில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக இருக்கும். இதுவே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். இது காலபுருஷ அடிப்படையில் மீன லக்கணமாக விழும்.
மீன லக்கணமாக காலபுருஷனுக்கு 4 மணியிலிருந்து 6 மணி வரை காலை பிரம்ம முகூர்த்தம். அது காலபுருஷ தத்துவ அடிப்படையில் மீன லக்கண காலமாக இருக்கும். அந்த நேரத்தில் பன்னீர் இலை விபூதி கொடுப்பார்கள் திருச்செந்தூரில். இதை வியாழக்கிழமை என்று வாங்க வேண்டும். வியாழக்கிழமை என்று அதிகாலை இருந்து சாமி கும்பிட்டு பன்னீர் இலை விபூதியை பெற்றுக்கொள்வது நல்லது. அதுவும் மீனராசிக்காரர்கள் பெற்றுக்கொள்வது வெகு சிறப்பை தரும். மீனராசிக்காரர்கள் கோவில் மட்டுமல்லாது மூவர் சமாதியும் சென்று வர வேண்டும். போய் திரும்பும் வழியிலேயே நல்ல நிகழ்வுகள் நடப்பதை கண்கூடாக காணலாம். அதுவே உண்மை. மீனராசி ஒரு நீர் ராசி. கோவில் அமர்ந்து இருக்கும் இடம் கடலோரம். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மீனராசிக்கு அதிபதி குரு. அந்த மீனத்தில் உச்சமாக கூடியவர் சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் ஆரோக்கியமான ஆண்மகன் என்று சொல்வார்கள். தென் தமிழகத்தில் திருமணம் முடித்த தம்பதிகள் திருமணம் முடிந்த கையோடு மறுநாள் திருமணம் இன்றையனில் மறுநாளே திருச்செந்தூர் சென்று விடுவார்கள். ஓரிரு நாட்களுக்குள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று விடுவார்கள். அதன்பின் அவர்களுக்கு குழந்தை கரு தங்கிவிடும். இது ஒரு பழக்கம் தென் தமிழகத்தில். திருமணம் முடிந்ததும் திருச்செந்தூர் சென்று வந்தாயா அப்படி என்று பெரிய மனிதர்கள் கேட்டால் ஆமாம் என்றதும் விரைவிலேயே உனக்கு குழந்தைய பாக்கியம் கிடைத்துவிடும் என்று பெரியவர்கள் வாக்கு விடுவார்கள். அந்தளவுக்கு திருச்செந்தூர் முருகன் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து விடுவார். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் கொடுப்பதில் வல்லவர் குருஸ்தலம் திருச்செந்தூர். இந்த பன்னீர் இலை மரமானது பன்னீர் மரம் அது பள்ளிக்கூடம், கல்லூரி, டியூஷன் சென்டர், அரசு வேலை சம்பந்தப்பட்ட கோச்சிங் சென்டர், டுட்டோரியல் சென்டர், மிலிட்ரி ஆஃபீஸர் சம்பந்தப்பட்ட கல்வி கொடுக்கும் கோச்சிங் சென்டர், காவல் சம்பந்தப்பட்ட கோச்சிங் சென்டரில் பன்னீர் மரத்தை நிறுவியிருப்பார்கள். அது குரு அம்சம். அது தெரிந்தோ தெரியாமலோ நிறுவியிருப்பார்கள். பள்ளிக்கூடங்களில் கவனித்து பார்த்திருக்கலாம். அவர்கள் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ நிறுவியிருப்பார்கள் அல்லது தன்னாலேயே முளைத்துவிடும். இது ஒரு ரகசியம்தான் பன்னீர் மரத்தை பொறுத்த வரைக்கும். பன்னீர் மரம் குரு அம்சம். குரு என்றால் சொல்லிக் கொடுக்கும் இடம், பாடம் சொல்லிக் கொடுக்கும் இடம், பாடம் கற்பிக்கும் இடம். ஆக இல்லை, பன்னீர் மரம் எங்கள் கல்லூரியில் இல்லை, எங்கள் நிறுவனத்தில் இல்லை, எங்கள் பள்ளியில் இல்லை, டுட்டோரியல் சென்டரில் இல்லை, கல்லூரியில் இல்லை என்றால் பன்னீர் மரக்கன்றுகளை நட்டுக்கொள்ளலாம், தவறில்லை. பன்னீர் மரக்கன்றுகளை நட்டு வைக்க சிறப்பு. அந்த நிறுவனம் வளரும், கல்வி நிறுவனம் வளரும். கல்வி நிறுவனம் யாவும் குருதான். இதை செய்து வரலாம், பின்பற்றி வருவது நலம். திருச்செந்தூர் முருகனை பற்றி ஒவ்வொன்றாக பின்னாளில் பார்ப்போம். குருவருள் திருவருள் முருகருள் பெறுக. ஓம் நம சிவாய.